ஆதியாகமம் 4:6 ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே மனித குடும்பத்தின் அனுபவத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த அதிகாரங்கள் ஏஜென்சி, தியாகம், பொறாமை, மனந்திரும்புதல், குடும்ப வரலாறு, உடன்படிக்கையை கடைப்பிடித்தல், தீமை மற்றும் தெய்வீக தலையீட்டின் வளர்ந்து வரும் தேவை ஆகியவற்றை அறிமுகப்படுத்துகின்றன. ஆதியாகமம் 1:3 படைப்பையும் வீழ்ச்சியையும் காட்டுகிறது. அதே நேரத்தில் ஆதியாகமம் 4:6 மனிதர்கள் ஏஜென்சியை வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்தும்போது என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. சிலர் கடவுளை தேர்ந்தெடுக்கிறார்கள், சிலர் அவரை நிராகரிக்கிறார்கள். காயின் மற்றும் ஆபேலின் கதை வணக்கத்தை பற்றியும், தியாகத்திற்கு பின்னால் உள்ள இதயத்தை பற்றியும், கட்டுப்பாடற்ற கோபத்தின் விளைவுகளை பற்றியும் கற்பிக்கிறது. ஆதியாகமம் 5 வம்சாவளி எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் இது கடவுளின் உடன்படிக்கையின் தொடர்ச்சி, வருங்காலத்தின் மதிப்பு மற்றும் தீய காலங்களில் கூட கடவுளுடன் நடந்த ஏனோக் போன்ற மக்கள் பற்றிய ஆழமான உண்மைகளை கற்பிக்கிறது. இதற்கிடையில் ஆதியாகமம் 6 உலகம் வன்முறை மற்றும் ஊழலில் இறங்குவதை வெளிப்படுத்துகிறது. சமூகம் நீதியிலிருந்து விலகிச் செல்லும்போது என்ன நடக்கிறது என்பதை விளக்குகிறது. வரவிருக்கும் நியாயத்தீர்ப்புக்கு தயாராவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மையுள்ள நோவாவையும் இந்த அதிகாரம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த கதைகள் மூலம் தனிப்பட்ட தேர்வுகள் முக்கியமானவை என்பதையும், குடும்பங்கள் ஆன்மீக திசையை வடிவமைக்கின்றன என்பதையும், உடன்படிக்கைகள் உயிர்வாழ்வின் இதயத்தில் உள்ளன என்பதையும் நாம் அறிகிறோம். விசுவாசிகளைச் சுற்றியுள்ள உலகம் எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும், கடவுள் எப்போதும் அவர்களுக்கு ஒரு வழியை வழங்குகிறார் என்பதை இந்த அத்தியாயங்கள் வலியுறுத்துகின்றன. இந்த பாடத்தில் தலைமுறையாக நீதி மற்றும் தீமையின் வடிவங்களை ஆராய்வோம். மனித இதயம் விளைவுகளை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை பற்றி சிந்திப்போம். மேலும் முக்கிய நிகழ்வுகளுக்கு முன்பு தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வாறு ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை கண்டுபிடிப்போம். தனியாக படித்தாலும் அல்லது ஒரு சிறிய குழுவாக இருந்தாலும், ஆதியாகமத்தின் இந்த பகுதி கடவுளுடனான நமது உறவு மற்றும் நாம் விட்டுச் செல்ல விரும்பும் மரபு வகையை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது. ஆதாமின் சந்ததியினரின் வாழ்க்கையின் மூலம் விசுவாசம், கலகம், மனந்திரும்புதல் மற்றும் பொறுமை ஆகியவற்றின் உதாரணங்களை நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 4 முதல் 6 வரையை படிக்கும்போது, உங்கள் சொந்த தேர்வுகள் கடவுளின் அழைப்புடன் எவ்வாறு ஒத்துப்போகின்றன, ஆவிக்குரிய திருத்தத்திற்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள், பெரும்பாலும் எதிர்மறைகளை ஊக்குவிக்கும் ஒரு உலகில் உங்கள் உடன்படிக்கைகளை நீங்கள் எவ்வாறு பிடித்துக் கொள்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். கடவுளோடு நடக்கவும், அழிவுகரமான செல்வாக்குகளிலிருந்து உங்கள் இருதயத்தை பாதுகாக்கவும், எதிர்காலத்திற்காக ஆவிக்குரிய ரீதியில் தயார் செய்யவும் இந்த வகுப்பார் உங்கள் தீர்மானத்தை பலப்படுத்தட்டும். ஆதியாகமம் 4 காயின் மற்றும் ஆபேல் என்ற 2 மகன்கள் பிறப்பதில் இருந்து தொடங்குகிறது. அவர்களின் மாறுபட்ட தேர்வுகள் மெய் வணக்கத்தின் மையத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆபேலின் பலி கடவுளுடைய மாதிரிக்கு இசைவாக இருந்தது, மனத்தாழ்மையையும் விசுவாசத்தையும் காட்டியது. காயின் கடவுளுடைய நிலைமைகளைக் காட்டிலும் தன் சொந்த நிலைமைகளை பிரதிபலிக்கும் வித்தியாசமான பலிகளைக் கொண்டு வந்தார். கர்த்தரின் பதில் காயினை ஒரு மனிதனாக நிராகரிப்பது அல்ல, ஆனால் நீ நன்மை செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்படாட்டோ என்று அவரை மேம்படுத்த அழைப்பதாகும். இந்த தருணம் கடவுள் இதயத்திலிருந்து கீழ்ப்படுதலை விரும்புகிறார், செயலை மட்டுமல்ல, திருத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக காயின் கோபமும் பொறாமையும் கொண்டான். பாவம் வாசலில் இருந்தது என்று தேவன் அவரை எச்சரித்தார், அவர் அதை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. சோதனை பாவம் அல்ல என்று நமக்கு கற்பித்தார், சோதனைக்கு அடிபணிவது பாவம். காயின் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்து ஆபேலை கொன்றான். கட்டுப்பாடற்ற கோபமும் பொறாமையும் எவ்வாறு பேரழிவு தரும் விளைவுகளுக்கு வழிவகுக்கின்றன என்பதை இந்தச் செயல் வெளிப்படுத்துகிறது. காயின் விசாரித்தபோது பொறுப்பை மறுத்து, நான் என் சகோதரனின் பாதுகாவலனா என்று கேட்டார். அவரது பதில் ஒரு கடினமான இதயத்தை வெளிப்படுத்தியது.
காயின் மீது கடவுள் கொடுத்த நியாயத் தீர்ப்பு நீதியாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருந்தது. காயின் ஒரு பாதுகாப்பின் பொருளாக குறிக்கப்பட்டார். இது கடவுள் சிற்றையில் கூட இரக்கம் காட்டுவார் என்பதை குறிக்கிறது. இதயம் வழிபாட்டின் தரத்தை தீர்மானிக்கிறது என்பதையும், கடவுளின் திருத்தம் நமது செயல்களுக்கு மட்டுமல்ல, நம் இருதயங்களின் நிலைக்கும் நாம் பொறுப்பு என்று கடவுளின் திருத்தம் ஒரு ஆசீர்வாதம் என்றும் கதை நமக்கு கற்பிக்கிறது. இந்த அத்தியாயம் காயினின் சந்ததியினருடன் தொடர்கிறது. அவர்கள் நகரங்களைக் கட்டினர் மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவித்தனர், ஆனால் ஆன்மீக ரீதியில் விலகிச் சென்றனர். இதற்கு நேர்மாறாக, சேத்தின் பிறப்பு அவருடைய சந்ததியினர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆரம்பித்தது. கலகம் நிறைந்த உலகத்திலும் நீதிமான் குடும்பங்கள் செழிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இந்த பகுதி ஏஜென்சி, வழிபாடு, உணர்ச்சி மேலாண்மை, மனந்திரும்புதல் மற்றும் கடவுளுடன் நடப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் பற்றிய சக்தி வாய்ந்த கொள்கைகளை கற்பிக்கிறது. ஆதியாகமம் 4 காயினையும் ஆபேலையும் சுற்றியுள்ள சம்பவங்களைக் காட்டுவது மட்டுமல்லாமல், மனித இருதயத்தின் திசையின் பரந்த கருப்பொருளையும் விளக்குகிறது. காயின் ஆபேலைக் கொன்ற பிறகு, உடல் ரீதியான தண்டனையை விட ஆழமான ஆவிக்குரிய மற்றும் உணர்ச்சிபூர்வமான விளைவுகளை அவர் அனுபவித்தார். அவர் ஒரு அலைந்து திரிபவராக ஆனார், கடவுளிடமிருந்து துண்டிக்கப்பட்ட இதயத்தின் அடையாளம். காயினின் சந்ததியினர் வன்முறையையும் கர்வத்தையும் பின்பற்றினர். காயினின் சந்ததிகளில் ஒருவனான லாமேக்கு கொலையைப் பற்றி பெருமை பேசினார். மனந்திரும்புவதன் மூலம் பாவம் நிறுத்தப்படாவிட்டால் அது தலைமுறையாக வளரக்கூடும் என்பதைக் காட்டினார். தீர்வு வெளிப்புறமாக பரவுகிறது என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு கற்பிக்கிறது. கோபம் அல்லது மனந்திரும்புதலை வளர்ப்பதற்கான முடிவு குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பாதிக்கும். இருப்பினும், அத்தியாயம் நம்பிக்கையுடன் முடிவடைகிறது. ஆதாமும் ஏவாளும் மற்றொரு மகன் சேத்தை வரவேற்கிறார்கள். செட் மூலம் நீதியின் ஒரு பாதை திறக்கப்படுகிறது, வேண்டுமென்றே கர்த்தரின் பெயரை அழைக்கிறது. கடைசி வசனம் சக்தி வாய்ந்தது. ஆன்மீக மறுமலர்ச்சி பெரும்பாலும் தங்களைச் சுற்றியுள்ள உலகம் இருண்டதாக இருக்கும்போது கூட கடவுளைத் தேடத் தேர்ந்தெடுக்கும் குடும்பங்களுடன் தொடங்குகிறது என்பதைக் காட்டுகிறது. சமூகம் எவ்வளவு தீயதாக இருந்தாலும், கடவுள் எப்போதும் ஒருமைப்பாட்டின் ஒரு கிளையை காப்பாற்றுவார் என்பதை சேத்தின் கதை காட்டுகிறது. காயினின் வார்த்தைகளுக்கும் சேத்தின் வரிக்கும் இடையே உள்ள வேறுபாடு, நீதியுடனும் நிலையான வணக்கத்துடனும் மனத்தாழ்மையுடனும் ஒரு குடும்பத்தை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை கற்பிக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாக நமது அடையாளம் அன்றாட முடிவுகளால் வடிவமைக்கப்படுகிறது என்பதையும் இது காட்டுகிறது. கோபத்திற்கு பதிலாக மன்னிப்பு, பெருமைக்கு பதிலாக விசுவாசம், கலகத்திற்கு பதிலாக கீழ்ப்படுதலை தேர்ந்தெடுப்பது. இந்த பகுதி நமக்குள் பார்க்க நம்மை ஊக்குவிக்கிறது. திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடுகிறோமா? எதிர்கால சந்ததியினரை கடவுளை நோக்கி அல்லது விலகிச் செல்லும் ஒரு மரபை நாம் கட்டி எழுப்புகிறோமா? ஆதியாகமம் 4 ஒரு மென்மையான இருதயத்தை வளர்க்கவும், அழிவுகரமான உணர்ச்சிகளை எதிர்க்கவும், கடவுளின் சித்தத்துடன் நம் வாழ்க்கையை சீரமைக்கவும் நம்மை அழைக்கிறது. ஆதியாகமம் 4 ஏஜென்சி, வழிபாடு மற்றும் உணர்ச்சி மேலாண்மை பற்றிய பைபிளில் உள்ள மிக முக்கியமான சில பாடங்களுடன் முடிவடைகிறது. காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையிலான வேறுபாடு என்னவென்றால், கடவுள் ஒருவரை மற்றவரை விட அதிகமாக நேசிக்கிறார் என்பதல்ல, ஆனால் அவர்களின் உள்நிலை மற்றும் அவர்கள் விரும்புவதை விட கடவுள் கேட்பதை கொடுக்க அவர்கள் தயாராக இருப்பது. ஆபேலின் கீழ்ப்படுதல் மனத்தாழ்மையையும் நம்பிக்கையையும் உள்ளடக்கியது. காயினின் பக்தி சுய விருப்பத்தை பிரதிபலித்தது. கடவுளுடைய அறிவுரைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக அவருடைய சொந்த விதிமுறைகளில் கடவுளை வணங்க முயற்சித்தது. விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுதலிலிருந்தும் வரும் வணக்கத்தை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், பெருமை அல்லது வசதியால் அல்ல என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. காயினை கடவுள் திருத்திய போது
அது மேம்படுத்துவதற்கான அழைப்பாக இருந்தது, நிராகரிப்பு அல்ல. பாவம் வாசலில் இருக்கிறது என்ற கடவுளுடைய எச்சரிக்கை, சோதனை எப்படி வேலை செய்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அது காத்திருக்கிறது, இழைக்கிறது, கிசுகிசுக்கிறது. ஆனால் நாம் கதவை திறக்காவிட்டால் அதற்கு சக்தி இல்லை. காயினின் சோகம் மனக்கசப்பு மனந்திரும்பவில்லை, மனக்கசப்பு வளர அனுமதித்ததில் அடங்கியுள்ளது. அவர் திருத்தத்தின் ஒரு தருணத்தை வாழ்நாள் முழுவதும் கசப்பாக மாற்றினார். அழிவுகரமான உணர்ச்சிகளை ஆரம்பத்தில் சமாளிக்க வேண்டும் என்று கதை நம்மை எச்சரிக்கிறது. கோபம், பொறாமை, பெருமை ஆகியவை கவனிக்கப்படாவிட்டால் கடவுளிடமிருந்து தங்களை விலக்கிக் கொள்வதற்கான முடிவுகளாக அதிகரிக்கலாம். காயினின் பதில், நான் என் சகோதரனின் பாதுகாவலனா? பொறுப்பை ஏற்க மறுப்பதைக் காட்டுகிறது. இதற்கு நேர்மாறாக சீஷத்துவம் பொறுப்பு, சேவை மற்றும் மற்றவர்களை கவனித்துக் கொள்வதை கற்பிக்கிறது. காயினின் தண்டனையில் பிரிவினையும் அலைந்து திரிவதும் அடங்கும். ஆனால் நியாயத் தீர்ப்பில் கூட கடவுள் அவரை குறிப்பதன் மூலம், அவரை பாதுகாப்பதன் மூலம் இரக்கம் காட்டினார். கடவுளுடைய சிற்றை எப்போதுமே இரக்கமும் மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் நிறைந்தது என்பதை இது காட்டுகிறது. காயினின் சந்ததியினருக்கும் சேத்தின் சந்ததியினருக்கும் இடையிலான அப்பட்டமான வேறுபாடுகள் குடும்ப கலாச்சாரம் ஆன்மீக திசையை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை காட்டுகிறது. கெய்னின் வரிகள் வன்முறை மற்றும் சுய மேன்மையை நோக்கி சாய்கின்றன. அதே நேரத்தில் செட்டின் வரிகள் வழிபாடு மற்றும் நீதியின் வடிவங்களை நிறுவுகின்றன. உலகம் தீயதாக மாறினாலும் கடவுளின் குடும்பம் இன்னும் ஒளியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை இது தருகிறது. ஆதியாகமம் 4 இன் முடிவு, ஒவ்வொரு நாளும் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் கடவுளை தேர்ந்தெடுப்பதில் இருந்து எழுப்புதல் தொடங்குகிறது என்பதை காட்டுகிறது. இந்த அதிகாரம் கடவுளுக்கு நாம் செலுத்தும் காணிக்கைகளை ஆராய நம்மை அழைக்கிறது. நமது ஜெபங்கள், நமது கீழ்ப்படுதல், நமது இருதயங்கள். கடவுள் வெளிப்புற செயல்களுக்கு அப்பால் பார்க்கிறார் மற்றும் உள் அணுகுமுறையில் கவனம் செலுத்துகிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. காயின் மற்றும் ஆபேலின் போதனைகள் பாவத்தை ஆளவும், மனத்தாழ்மையுடன் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவும், கடவுளுடன் ஐக்கியமாக அன்றாட தேர்வுகளின் அடிப்படையில் ஒரு நீதியான மரபை உருவாக்கவும் நம்மை ஊக்குவிக்கின்றன. ஆதியாகமம் 5 பெயர்கள் மற்றும் சகாப்தங்களின் பட்டியலாக தோன்றலாம், ஆனால் இது உண்மையில் ஆன்மீக நுண்ணறிவு நிறைந்த மிகவும் அர்த்தமுள்ள அத்தியாயமாகும். இந்த உலகம் ஆன்மீக ரீதியில் நிலையற்றதாக இருந்தாலும் கூட, கடவுளுடைய வாக்கு பண்ணப்பட்ட சித்தம் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுகிறது என்பதை இந்த வம்சாவளி காட்டுகிறது. ஒவ்வொரு பெயரும் வாழ்ந்த, தேர்ந்தெடுத்து, போராடி, கடவுளை பின்பற்ற முயற்சித்த ஒரு உண்மையான நபரை குறிக்கிறது. இந்த அதிகாரம் ஆதாமை நோவாவுடன் இணைக்கிறது மற்றும் கடவுளுடைய வாக்குறுதிகளின் இரத்த வம்சத்தை நிறைவேற்றுகிறது. ஆதியாகமம் 5 காலப்போக்கை பற்றியும் கற்பிக்கிறது, வாழ்க்கை எவ்வளவு விரைவாக கடந்து செல்கிறது மற்றும் நோக்கத்துடன் வாழ்வதன் முக்கியத்துவம். இந்த அத்தியாயத்தின் மறுபடியும் திரும்ப திரும்பச் சொல்வது வேண்டுமென்றே உள்ளது. அவர் குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர் இறந்துவிட்டார். இந்த தாளம் வீழ்ச்சியால் ஏற்பட்ட மரணத்தை வலியுறுத்துகிறது, ஆனால் வாழ்க்கையின் தொடர்ச்சி மற்றும் சந்ததியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. ஆனால் ஒரு பெயர் தனித்து நிற்கிறது, ஏனோக்கு. இந்த அத்தியாயம் தலைமுறைகளுக்கிடையில் மரணம் மீண்டும் மீண்டும் வருவதை விவரிக்கும் போது, ஏனோக் இந்த மாதிரியை உடைக்கிறார். அவர் கடவுளுடன் நடந்தார், ஆனால் செய்யவில்லை, ஏனெனில் கடவுள் அவரை அழைத்துச் சென்றார். சீர்கெட்ட உலகத்திலும் கடவுளோடு நெருங்கிய ஐக்கியம் இன்னும் சாத்தியம் என்பதை ஏனோக்கின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது. நீதி தற்செயலானது அல்ல என்பதை அவரது கதை காட்டுகிறது. நம்பிக்கை, கீழ்ப்படிதல் மற்றும் ஆவிக்குரிய கவனம் ஆகியவற்றின் மூலம் இது தினமும் வளர்க்கப்படுகிறது. ஏனோக்கின் உதாரணம் மரணத்தின் ஆதிக்கம் செலுத்தும் இந்த பட்டியலில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. ஆதியாகமம் 5 பல நூற்றாண்டுகளாக கடவுளின் வேலையை காட்டுகிறது.
குடும்பங்கள் மற்றும் விசுவாசமான மக்கள் மூலம் அவரது திட்டத்தை வடிவமைக்கிறது. இந்த அத்தியாயம் பொறுமையை கற்பிக்கிறது. கடவுளின் சித்தம் மெதுவாக விரிவடைகிறது, பெரும்பாலும் ஒரு தலைமுறையின் ஆயுளுக்கு அப்பால். சமூகம் தீயதாக இருக்கும்போது கூட நீதியை பாதுகாக்க முடியும் என்பதை வம்சாவளி காட்டுகிறது. ஆதாமின் சந்ததியினர் மூலம் கடவுளுடைய உடன்படிக்கை தொடர்கிறது. இந்த அத்தியாயம் வாசகர்களை தங்கள் சொந்த மரபை கருத்தில் கொள்ள ஊக்குவிக்கிறது. நீங்கள் எந்த வகையான ஆன்மீக மரபை உருவாக்குகிறீர்கள்? எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் என்ன உதாரணத்தை விட்டுச் செல்வீர்கள்? ஆதியாகமம் 5 கடவுளின் திட்டத்தில் எல்லோரும் முக்கியமானவர்கள் என்பதை நினைவில் கொள்ள அழைக்கிறது. எந்த வயதினரும் கடவுளுடன் நடக்கலாம், மேலும் விசுவாசம் நம் சொந்த வாழ்க்கையை மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியினரையும் பாதிக்கிறது. ஆதியாகமம் 5-இல் மிகவும் குறிப்பிடத்தக்க நபர் ஏனோக்கு. அவரது வாழ்க்கை ஒரு நீண்ட குடும்ப மரத்தில் ஒரு ஆவிக்குரிய வைரத்தைப் போல பிரகாசிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் உள்ள பெரும்பாலான உள்ளீடுகள் ஒரு நிலையான முறையை பின்பற்றுகின்றன. ஒரு நபர் வாழ்கிறார், குழந்தைகளைப் பெறுகிறார், நீண்ட காலம் வாழ்கிறார், பின்னர் இறந்து விடுகிறார். ஆனால் வேதவசனங்கள் ஏனோக்கை அடைந்தபோது தாளம் முறிந்தது. அவர் இறந்தார் என்பதற்கு பதிலாக வசனம் நமக்கு அசாதாரணமான ஒன்றைச் சொல்கிறது. ஏனோக்கு கடவுளுடன் நடந்தார், ஆனால் அவர் நடக்கவில்லை, ஏனென்றால் கடவுள் அவரை அழைத்துச் சென்றார். இந்த எளிய சொற்றொடர் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுளுடன் ஏனோக்கின் உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது, மிகவும் சீரமைந்தது, மிகவும் விசுவாசமாக இருந்தது. அவர் மரணத்தை முற்றிலுமாக தவிர்த்தார். தேவனுடன் நடப்பது என்பது அவரை நம்புவது மட்டுமல்ல, அதற்கு பதிலாக அவர்கள் அவருடைய சித்தத்திற்கு இசைவாக தொடர்ந்து வாழ்கிறார்கள். அது தனிப்பட்ட மற்றும் பொது, அமைதியான தருணங்கள் மற்றும் கடினமான காலங்களில் அவரை தேர்ந்தெடுக்கிறது. ஏனோக்கு மனித சரித்திரத்தில் ஒரு இருண்ட காலகட்டத்தில் வாழ்ந்தார், ஆனால் அவர் உண்மை பற்றுறுதியோடு இருந்தார். நீதி என்பது கலாச்சார சூழலை பொறுத்தது அல்ல, ஆனால் தனிநபரின் பக்தியை பொறுத்தது என்பதை அவரது வாழ்க்கை காட்டியது. ஆன்மீக மகத்துவம் பெரும்பாலும் அமைதியான விடாமுயற்சி, அன்றாட கீழ்ப்படுதல், கடவுளை திரும்ப திரும்ப தேர்ந்தெடுப்பது ஆகியவற்றிலிருந்து வருகிறது என்று ஏனோக் நமக்கு கற்பித்தார். கடவுளுடன் நடக்கவும் என்ற சொற்றொடர் நெருக்கம், நம்பிக்கை, தோழமை மற்றும் பகிரப்பட்ட இலக்குகளை குறிக்கிறது. ஏனோக்கின் மொழிபெயர்ப்பு கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றியும் விசுவாசிகளின் வெகுமதியை பற்றியும் பிற்கால பைபிள் போதனைகளை முன்னறிவித்தது. அவரது கதை அவரை விடாமுயற்சியுடன் தேடுபவர்களுக்கு கடவுளின் அங்கீகாரம் மற்றும் வெகுமதிக்கு ஒரு சான்றாகும். ஜெபம், மனந்திரும்புதல், பைபிள் படிப்பு, சேவை, உத்தமம், உடன்படிக்கையை கடைபிடிப்பது போன்ற விசுவாச பழக்கங்களை வளர்த்துக்கொள்ள ஏனோக்கின் உதாரணம் விசுவாசிகளை ஊக்குவிக்கிறது. இந்த நடைமுறைகள் நம்மை தேவனுடன் இணக்கத்திற்கு கொண்டு வருகின்றன மற்றும் கொந்தளிப்பான உலகில் கூட அவருடன் நடக்கின்றன. ஆதியாகமம் 5 ஏனோக்கின் வாழ்க்கைக்கும் பூமியில் வளர்ந்து வரும் தீமைக்கும் இடையிலான வேறுபாட்டை எடுத்துக் காட்டுகிறது. இது நோவாவின் கதைக்கு களம் அமைக்கிறது. சமூகம் வீழ்ச்சியடைந்த போதிலும் கடவுள் நீதியின் இரத்த வம்சத்தை பாதுகாத்து உடன்படிக்கையின் வாழ்க்கையை தக்கவைக்க ஏனோக்கை போன்ற மக்களை எழுப்பினார். கடவுளோடு நடப்பது நம் தலைவிதியை மட்டும் பாதிக்கிறது மட்டுமல்லாமல், வருங்கால சந்ததியினருக்கான ஆவிக்குரிய அடித்தளத்தையும் பலப்படுத்துகிறது என்பதை ஏனோக்கின் மரபு நமக்கு நினைவூட்டுகிறது. தேவனுடனான நமது சொந்த நெருக்கத்தை ஆராய்ந்து அவருடன் ஆழமான, மிகவும் சீரமைக்கப்பட்ட உறவை தேடவும் அவருடைய வாழ்க்கை நம்மை அழைக்கிறது. ஆதியாகமம் 5 பிதாக்களின் வாழ்க்கையிலிருந்து ஆழமான பாடங்களுடன் முடிவடைகிறது. இந்த வம்சாவளி ஒரு வரலாற்று பதிவு மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக கடவுளின் உடன்படிக்கையின் தொடர்ச்சியைக் காட்டும் ஒரு ஆன்மீக வரைபடமாகும்.
பட்டியலிடப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஆதாம் முதல் நோவா வரை பரிசுத்த சங்கிலியில் ஒரு இணைப்பை குறிக்கிறது. இந்த அத்தியாயம் கடவுளின் கிரியை தலைமுறைகளுக்கு இடையேயானது என்று கற்பிக்கிறது. அவர் அதை குடும்பங்கள், உடன்படிக்கைகள் மற்றும் யுகங்களில் சத்தியத்தை காக்கும் உறுதியான நபர்கள் மூலம் கட்டுகிறார். முக்கிய பாடங்களில் ஒன்று மரணத்தின் யதார்த்தம். அவர் இறந்தார் என்ற தொடர்ச்சியான சொற்றொடர் வீழ்ச்சியின் விளைவுகளை எதிரொலிக்கிறது, அதே நேரத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையின் மதிப்பையும் எடுத்துக் காட்டுகிறது. மரணம் வந்த போதிலும் கடவுளுடைய சித்தம் தொடர்ந்து முன்னேறுகிறது. விசுவாசம் என்பது வியத்தகு தருணங்களைப் பற்றியது அல்ல, ஆனால் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியான பக்தியைப் பற்றியது என்பதை தேசபக்தர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். செத், ஏனோஸ், மஹலலியேல், யாரேத், மெத்தூசலா, லாமேக் போன்றவர்கள் எல்லாரும் நீதியை நிலைநிறுத்துவதற்கு பங்களித்தார்கள். அவர்கள் வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், தங்கள் குடும்பங்களை வளர்க்கிறார்கள், ஆன்மீக அறிவை வழங்குகிறார்கள். அவர்களின் கதைகள் சுருக்கமாக இருந்தாலும் தினசரி கீழ்ப்படுதல் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையிலான நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன. கடவுளோடு நடப்பது என்றால் என்ன என்பதற்கு ஏனோக்கு ஒரு பிரகாசமான உதாரணம். அவரது மொழிபெயர்ப்பு நம்பிக்கையின் அடையாளமாகும். கடவுள் விசுவாசிகளை பார்த்து அவர்களுக்கு வெகுமதி அளிக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. ஆணாதிக்கங்கள் பாரம்பரியத்தை பற்றியும் நமக்கு கற்பித்தனர். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்கிறார், குடும்பம், நம்பிக்கை, முன்மாதிரி அல்லது ஆன்மீக செல்வாக்கு மூலம். ஆதியாகமம் 5 நாம் எதை கட்டுகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க நம்மை ஊக்குவிக்கிறது. அடுத்த தலைமுறையை நாம் ஆன்மீக ரீதியில் பலப்படுத்துகிறோமா? வணக்கம், ஜெபம், நீதி ஆகியவை செழித்து வளரக்கூடிய ஒரு வீட்டை நாம் உருவாக்குகிறோமா? இந்த அத்தியாயம் நோவாவுடன் முடிவடைகிறது. ஒரு வீழ்ச்சியடைந்து வரும் உலகத்தில் பிறந்தார், ஆனால் ஆறுதலைக் கொண்டு வரவும் கடவுளுடைய உடன்படிக்கையை தொடரவும் நியமிக்கப்பட்டார். இந்த மாற்றம் ஆதியாகமம் 6 மற்றும் ஜலப்பிரளய கதையின் வியத்தகு நிகழ்வுகளுக்கு நம்மை தயார்படுத்துகிறது. இறுதியில் ஆதியாகமம் 5 தலைமுறையாக கடவுளின் மெதுவான மற்றும் பொறுமையான வேலையை பிரதிபலிக்க நம்மை அழைக்கிறது மற்றும் சமூகம் எதிர் திசையில் செல்லும்போது கூட விசுவாசத்தை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தைப் பற்றி சிந்திக்க அழைக்கிறது. ஆதியாகமம் 6 பைபிளில் மிகவும் நிதானமான எச்சரிக்கைகளில் ஒன்றுடன் திறக்கிறது. மனித குடும்பம் ஆதாமுக்கு பிறகு ஒரு சில தலைமுறைகளுக்குப் பிறகு கிட்டத்தட்ட முற்றிலும் தீமையில் விழுந்துவிட்டது. வன்முறை பூமியை நிரப்புகிறது, குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஊழல் பரவுகிறது, மக்களின் இருதயங்கள் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன. இந்த அத்தியாயம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பாவம் எவ்வாறு வேகமாக பெருகக்கூடும் என்பதையும், ஒரு சில தலைமுறைகளில் ஒரு முழு கலாச்சாரமும் எவ்வாறு ஆன்மீக மாற்றத்திற்கு உட்படலாம் என்பதையும் காட்டுகிறது. அவரது இதயத்தில் உள்ள ஒவ்வொரு கற்பனையும் ஒரு நிலையான தீமை என்ற சொற்றொடர் அந்த நேரத்தில் மனித நிலையை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கை. தீமை உள்ளிருந்து தொடங்குகிறது, செயல்கள் வெளிப்படுவதற்கு முன்பே தொடங்குகிறது என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. மக்கள் கடவுளுடைய போதனைகளை புறக்கணித்து தங்கள் சொந்த விருப்பங்களை பின்பற்றும்போது உலகம் நிலையற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் மாறுகிறது. கடவுளை தேடுவதற்கு பதிலாக மக்கள் வன்முறை, ஒழுக்கக்கேடு, கலகம் ஆகியவற்றால் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். துன்பம், ஊழல் அல்லது அநீதியே கடவுள் புறக்கணிப்பதில்லை என்பதை ஆதியாகமம் 6 வலியுறுத்துகிறது. அவரது இருதயம் துக்கத்தில் இருப்பதாக விவரிக்கப்படுகிறது. அவருடைய ஜனங்கள் அழிக்கத் தேர்ந்தெடுக்கும்போது தேவன் துக்கப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. இருப்பினும் தீமை நிறைந்த உலகில் கூட ஒரு நபர் தனித்து நிற்கிறார், நோவா. இந்த அதிகாரம் நோவாவை உத்தமமுள்ள மனிதர் என்று விவரிக்கிறது. கடவுளுடன் நடப்பவர்கள். இந்த விவரிப்பு நோவாவை ஏனோக்குடன் இணைக்கிறது, இது இருண்ட காலங்களிலும் நீதி சாத்தியம் என்று அறிவுறுத்துகிறது.
பரிசுத்தம் கலாச்சாரம் அல்லது சமூகத்தை பொறுத்தது அல்ல என்று நோவாவின் உதாரணம் நமக்கு கற்பிக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் செய்யப்படும் தனிப்பட்ட தேர்வு. நோவாவின் வாழ்க்கை தைரியத்தையும் உத்தமத்தையும் கீழ்ப்படுதலையும் காட்டியது. ஆதியாகமம் 6 தெய்வீக நீதி மற்றும் இரக்கத்தை பற்றிய ஒரு முக்கிய உண்மையையும் கற்பிக்கிறது. செயல்படுவதற்கு முன் கடவுள் எச்சரிக்கிறார். ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் வெளிப்படுத்துகிறார். ஆயத்தம் செய்ய அவருக்கு நேரம் கொடுக்கிறார். இந்த மாதிரி கடவுளின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. அவர் நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பு எப்போதும் விசுவாசிகளுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார். ஆதியாகமம் 6 இன் துன்மார்க்கம் நமக்குள் பார்க்க நம்மை அழைக்கிறது. சிறு சிறு பாவங்கள் பெருக நாம் அனுமதிக்கிறோமா? உலக மனப்பான்மையால் நாம் பாதிக்கப்படுகிறோமா? மற்றவர்கள் போகும்போது நாம் கடவுளுடன் நடக்கிறோமா? இந்த அத்தியாயம் ஆன்மீக விழிப்புணர்வின் முக்கியத்துவம், கலாச்சார சறுக்கலின் ஆபத்துகள் மற்றும் நீதியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பெறப்பட்ட நம்பிக்கை ஆகியவற்றை கற்பிக்கிறது. உலகம் இருட்டாகத் தோன்றினாலும் தேவன் எப்போதும் விசுவாசிகளை பார்க்கிறார் மற்றும் அவரை தேடுபவர்களுக்கு வழிகாட்டுகிறார். ஆதியாகமம் 6 உள்ள நோவாவின் கதை ஒருவரின் விசுவாசம் மாற்றத்தை கொண்டுவர முடியும் என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாகும். அதைச் சுற்றி அதிக தீமை இருந்தாலும் கூட நோவாவுக்கு 3 முக்கிய குணங்கள் இருப்பதாக பைபிள் விவரிக்கிறது. அவர் நீதியுள்ளவராகவும் அவருடைய தலைமுறையில் பரிபூரணராகவும் இருந்தார். அவர் கடவுளோடு நடந்தார். ஒழுக்கநெறி வீழ்ச்சியோடு கூடிய இந்த உலகத்தில் நேர்மையாகவும் தூய்மையாகவும் அர்ப்பணிப்புள்ளவராகவும் இருக்கும் ஒரு நபரை இந்த பண்புகள் நிரூபிக்கின்றன. நோவாவின் நீதி பரிபூரணமாக இல்லை, ஆனால் தொடர்ந்து கீழ்ப்படுதலும் கடவுளுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பும் இருந்தது. அவர் எதிர்கலாச்சார வாழ்க்கையை வாழ்ந்தார். உலகம் எதிர்மாறாக தேர்ந்தெடுத்தபோது கூட அவர் இன்னும் கடவுளை மதிக்க தேர்வு செய்தார். வெளிப்புற தாக்கங்களை பொருட்படுத்தாமல் நீதி சாத்தியம் என்பதை இது நமக்கு கற்பிக்கிறது. ஜலப்பிரளயத்தை கொண்டு வருவதற்கான தனது திட்டத்தை கடவுள் வெளிப்படுத்திய போது கேள்வி கேட்கவோ அல்லது எதிர்க்கவோ பதிலாக மனத்தாழ்மையுடன் நோவா கேட்டார். பேழையை கட்டுவதற்கு பல வருஷங்கள் உழைப்பு, குறிப்பிடத்தக்க பலிகள், பொதுமக்கள் கேலி சகித்தன்மை ஆகியவற்றை கேட்டன. ஆனால் நோவா கடவுளுடைய கட்டளையை முழுமையாக கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படுதல் நம்பிக்கையை உள்ளடக்கியது. கடவுள் நம்மைவிட நன்றாக புரிந்து கொள்கிறார் என்றும், கடவுளின் அறிவுறுத்தல்கள் பாதுகாப்பை கொண்டு வருகின்றன என்றும், அழிவு வருவதற்கு முன்பு தேவன் விடுதலையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றும் நம்புகிறது. நோவாவின் கதை ஆவிக்குரிய தயாரிப்பையும் கற்பிக்கிறது. மற்றவர்கள் வன்முறையும் ஊழலும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தபோது நோவா உயிரை பாதுகாக்கும் விஷயங்களை கட்ட நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த மாறுபாடு நாம் ஆன்மீக ரீதியில் எதை கட்டியிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வைக்கிறது. நமது சோதனைகளில் நம்மை தக்கவைக்க நாம் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் மற்றும் குணாதிசயங்களை உருவாக்குகிறோமா? அல்லது புயலை தாங்க முடியாத விஷயங்களில் நாம் முதலீடு செய்கிறோமா? நோவாவிடமிருந்து கற்றுக்கொண்ட மற்றொரு பாடம் குடும்ப தலைமையின் முக்கியத்துவம். நோவாவின் கீழ்ப்படுதல் தன்னை மட்டுமல்ல, அவருடைய மனைவியையும் மகன்களையும் அவர்களுடைய மனைவிகளையும் ஆசீர்வதித்தது. ஒரு நபரின் உண்மை பற்றுறுதியால் ஒரு முழு குடும்பத்தையும் நிலைநிறுத்த முடியும் என்று நோவா நமக்கு கற்பித்தார். ஆதியாகமம் 6 உடன்பட்ட வடிவத்தையும் வலியுறுத்துகிறது. கடவுள் இந்த திட்டத்தை நோவாவிடம் வெளிப்படுத்தினார், ஏனெனில் நோவா தற்செயலாக தயவு செய்யப்பட்டார் என்பதற்காக அல்ல, ஆனால் நோவா அவருடன் இசைவாக நடந்ததால். நோவாவின் வாழ்க்கை விசுவாசிகளை கடவுளின் வழிகாட்டுதலை கேட்கவும் அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றவும் அவர் விசுவாசிகளை பாதுகாப்பார் என்று நம்பவும் ஊக்குவிக்கிறது. கடைசியில் விடாமுயற்சி, உத்தமம், ஆவிக்குரிய தைரியம், ஆயத்தம் ஆகியவற்றுக்கு நோவா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை தேவனோடு நடக்கவும் உலகம் உடன்படாத போது கூட கீழ்ப்படிவதற்கும்
வரவிருக்கும் புயலைச் சமாளிக்கும் அளவுக்கு வலுவான ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை உருவாக்குவதற்கும் நம்மை அழைக்கிறது. ஆதியாகமம் 6 கனத்துடனும் நம்பிக்கையுடனும் முடிவடைகிறது. இது உலகத்தின் ஊழலின் ஆழத்தையும் நோவாவின் விசுவாசத்தின் வல்லமையையும் காட்டுகிறது. கடைசி வசனம் ஏஜென்சி, நீதி, தயாரிப்பு மற்றும் உடன்படிக்கை ஆகியவற்றைப் பற்றி பைபிளின் மிக முக்கியமான கொள்கைகளில் சிலவற்றை கற்பிக்கிறது. ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், சமூக வீழ்ச்சியை எதிர்கொண்டாலும் ஒரு தனிநபரின் நீதி உணர்வு முக்கியமானது. தன்னை பின்பற்ற முயன்றவர்களை கடவுள் கவனித்தார் என்பதற்கு நோவா அத்தாட்சி. பரிசுத்தம் சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல, ஆனால் விருப்பத்தை பொறுத்தது என்பதை அவருடைய வாழ்க்கை காட்டுகிறது. மற்றொரு சக்தி வாய்ந்த பாடம் ஆவிக்குரிய எச்சரிக்கையின் வடிவம். ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பு கடவுள் பேசினார். அழிவுக்கு முன் வெளிப்பாடு உள்ளது. நியாயத்தீர்ப்புக்கு முன் மனந்திரும்புவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது தேவனுடைய இரக்கத்தையும் தண்டனையை விட இரட்சிக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. பேழையின் கட்டுமானம் கீழ்ப்படுதலின் செயலை அடையாளப்படுத்துகிறது. நோவா கடவுளை மட்டும் நம்பவில்லை, அவர் எச்சரிக்கைகளின்படி செயல்பட்டார். நம்பிக்கை செயலற்றது அல்ல, இது முயற்சி, தியாகம், கடவுளுடைய சித்தத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவதற்கு வழிநடத்துகிறது. கீழ்ப்படுதலுக்கு பொறுமை தேவை என்பதை நோவாவின் உதாரணம் நமக்கு கற்பிக்கிறது. தீய உலகத்தில் ஒரு பேழையை கட்டுவது கேலிக்கும் அழுத்தத்தையும் வரவழைக்கலாம், ஆனால் நோவா உறுதியாக இருக்கிறார். மற்றொரு பாடம் குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பின் முக்கியத்துவம். நோவாவின் நீதி அவரது குடும்பத்திற்கு மறைப்பை அளிக்கிறது. அவருடைய கீழ்ப்படுதல் தலைமுறைகளை ஆசீர்வதித்தது. பெற்றோரின் விசுவாசம் தங்கள் பிள்ளைகள் மற்றும் பேரக்குழந்தைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும் என்பதை காட்டுகிறது. கடவுள் எப்போதும் நீதியான மீதியை வைத்திருக்கிறார் என்றும் ஆதியாகமம் 6 கற்பிக்கிறது. உலகம் எவ்வளவு தீயதாக இருந்தாலும் தேவன் தம்முடைய உடன்படிக்கை தொடர்வதை உறுதி செய்வார். நோவாவின் குடும்பம் மனித தொடர்ச்சியின் வாகனமாகவும் கடவுளுடைய வாக்குறுதிகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பாகவும் மாறியது. ஆதியாகமம் 6 இன் கடைசி வசனம் நோவாவின் கீழ்ப்படுதலை வலியுறுத்துகிறது. நோவா இவ்வாறே இருந்தார், கடவுள் கட்டளையிட்டபடியே செய்தார். இந்த சக்தி வாய்ந்த கூற்று முற்றிலும் கடவுளுடைய சித்தத்திற்கு ஒத்துப்போகிறது. உலக மதிப்புகள் அவருடைய போதனைகளுக்கு முரணாக இருந்தாலும் கடவுளை நம்பும்படி நோவா என்று விசுவாசிகளுக்கு கற்பிக்கிறார். அவருடைய கதை நம்முடைய முன்னுரிமைகளை ஆராய்ந்து ஆவிக்குரிய ஆயத்தத்தை உருவாக்கவும், நம் குடும்பங்களை பாதுகாக்கவும், நமது உடன்படிக்கைகளை உறுதியாக பிடிக்கவும் நம்மை அழைக்கிறது. ஆதியாகமம் 6 முடிக்கும்போது செய்தி தெளிவாக உள்ளது. நீதி சாத்தியம். சோதனைகளுக்கு முன் தேவன் விடுதலையை ஆயத்தம் செய்கிறார். உடன்படிக்கைகள் பாதுகாப்பை வழங்குகின்றன மற்றும் உண்மையுள்ள மக்கள் வரலாற்றின் போக்கை மாற்ற முடியும். கடவுளோடு நடக்கவும், உறுதியாக இருக்கவும், வரப்போகும் எல்லாவற்றுக்கும் நம் இருதயங்களை ஆயத்தப்படுத்தவும் நோவாவின் உதாரணம் நம்மை அழைக்கிறது.